குட் மார்னிங் அப்படிங்கிற இந்த வார்த்தை கேட்கும்போது முகம் எவ்வளவு பளிச்சுன்னு சந்தோஷமா இருக்கு. இந்த நாளை உற்சாகமா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோணும் இல்லையா? ஏன்? ஒரு புது நாள் பிறக்கிற ஒரு சந்தோஷம். அதே மாதிரி அந்த ஒரு புது நாள்ல அந்த புது காலை வேளையில காலை உணவு நம்ம உடம்புக்கு ரொம்பவும் அவசியமான ஒண்ணு. குறிப்பா காலை வேளையில சாப்பிடக்கூடிய உணவுல கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கால்சியம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தா தான் காலை உணவு சாப்பிடுறதுல பலன் இருக்கு. அதனாலதான் பழங்கள், பால், தானியங்கள் இதெல்லாம் கலந்த சரிவிகித உணவை நம்ம சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஆனா நம்மள பலரு அடிக்கடி காலை வேளையில பதப்படுத்தப்பட்ட உணவுகள், எண்ணெய் அதிகமா இருக்கிற உணவு வகைகளை தான் சாப்பிடுறோம். அதுல சில உணவுகள் நம்ம சாதாரணமாவே சாப்பிடுற உணவுகளா இருந்தாலும் அது காலை நேரத்துல சாப்பிடுறதுக்கு உகந்த உணவு அல்ல. சரி, ஒரு சில உணவு வகைகளை காலையில எடுத்துக்காம இருந்தனா அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். பூரி. எண்ணெயில பொரிச்சு தயாரிக்கப்படும் பூரி காலையில சாப்பிடுவதற்கு உகந்த ஆரோக்கியமான காலை உணவுகள்ல ஒன்று. அப்படிதானே நினைக்கிறீங்க? அதான் இல்ல. பூரிய காலையில சமைச்சு சாப்பிடுறதுக்கு பதிலா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுதான் தவறு. ஏன் சப்பாத்தி செஞ்சு வீட்லயே சாப்பிடலாமே, அதுவும் சிறந்த வழிதானே. பட்டர் ஆலு பரோட்டா. இது வட இந்தியாவில காலை உணவா சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. வெண்ணெயில கலந்த உணவை காலை வேளையில சாப்பிடுறதுனால உடல்ல கொலஸ்ட்ராலினோட அளவு வேகமா அதிகரிக்கும். அதனால காலை வேளைகள்ல இதை சாப்பிடறதுக்கு பதிலா பசலக்கீரை பரோட்டா தயாரிச்சு சாப்பிடுறது சிறந்தது இல்லையா? அது சுவையானதும் கூட. சாண்ட்விச். பலரும் சாண்ட்விச்ச ஒரு ஆரோக்கியமான காலை உணவுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில சுத்திகரிக்கப்பட்ட மாவுனால தயாரிக்கப்படும் பிரெட்டை கொண்டு தயாரிக்கிறதுனால இது வெறும் வயிற்றுல சாப்பிடறதுக்கு சரியான காலை உணவு அல்ல. இதற்கு சிறந்த மாற்றாக உப்புமா அல்லது இட்லி செஞ்சு சாப்பிடலாமே. ஏன், இட்லி உப்புமா கூட சாப்பிடலாமே. எனர்ஜி சாக்லேட் பார்கள். எனர்ஜி பார்கள்ல சர்க்கரையும் கலோரிகளும் ஏராளமான அளவுல இருக்கு. அதனால இது காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டா விரைவில் உடல் ஆரோக்கியம் மோசமா பாதிக்கப்படும். பாவ் மற்றும் உசல் சேவ். இது ஒரு மகாராஷ்டிரா உணவு. மகாராஷ்டிராவில் உள்ள மக்கள் இததான் காலை வேளையில சாப்பிடுறாங்க. ஆனா இதை வெறும் வயிற்றுல காலையில சாப்பிடுறதுனால உடலுக்கு ஆரோக்கியம் கிடையாது. அதற்கு மாறா முளைக்கட்டிய பயிர்களை கொண்டு சாலட் தயாரிச்சு சாப்பிடலாமே. நூடுல்ஸ். நூடுல்ஸ் காலையில நொடியில தயாரிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு உணவா இருந்தாலும் இதுல சுத்திகரிக்கப்பட்ட மாவுகளும் பதப்படுத்தப்படும் பொருட்கள் இருக்கிறதுனால இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். இதற்கு சிறந்த மாற்றாக சேமியாவை வேக வச்சு பால் அல்லது காய்கறி மசாலாவோ சேர்த்தோ சாப்பிடலாம். அடேங்கப்பா, காலையில டிஃபன் சாப்பிடுறதுல இவ்ளோ விஷயம் இருக்கா? இது தெரியாம பூரிய விட்டு வாகிட்டபே எடப்படலா. எனிவே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனி வரப்போற காலகட்டங்கள் ரொம்பவும் நல்லாவே இருக்கட்டும். அதனால இதுவரைக்கும் நீங்க கேட்ட டிப்ஸை மனசுல வச்சுக்கிட்டு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. அருமையான ஹெல்த் டிப்ஸோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான ஹெல்த் டிப்ஸ் உங்களை சேரணும்னா மறக்காம 24 தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.